வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் 3ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 2ஆம் அழகான பருப்பொருள்கள் பாடத்துல இருந்து வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருட்களை பத்தி பார்க்க போறோம். சரி, நம்ம பருப்பொருள்கள் திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த பருப்பொருள்களை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, வெப்பப்படுத்தும் போது நிலமாற்றத்துக்கு உட்படும் பார்த்திருப்போம். ஒரு சில பொருட்களை நம்ம வெப்பப்படுத்தும் போது, அதாவது எரிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய வெப்பத்தை கொடுத்து எரியும். அப்படி ஒண்ணுதான் இலை. அந்த நம்ம தோட்டத்துல கிடைக்கக்கூடிய இலைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம எரிக்கும் போது என்ன ஆகும்? ஒரே ஒரு தீக்குச்சி அளவுக்கு தான் நம்ம அதுக்கு வெப்பத்தை கொடுப்போம், எரிப்போம். ஓகேவா? எரிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி அளவுக்கு தான் வெப்பத்தை கொடுப்போம். ஆனா அது என்ன ஆகும்? நல்ல பிரகாசமா நிறைய வெப்பத்தை வெளிப்படுத்தி எரியும் இல்லையா? சோ இலையை எரிக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு வெப்பம் கிடைக்கும். இலையும் எரியும். சொல்லப்போனா இலைகள் எரியும் தன்மை கொண்டதா இருக்கு. சரி, நம்ம கிட்ட நாணயங்கள் இருக்கும். இந்த நாணயங்களை நம்ம எரிக்கணும் அப்படி சொல்லிட்டு தீப்பெட்டியால இது பண்ணும்போது, எரிக்கான்னு முயற்சி செய்யும் போது எரியுதான்னு பார்த்து எரியறது கிடையாது. அது சூடாகுமே தவிர ஆனா எரியறது கிடையாது. நம்ம இந்த யாகம் வளர்ப்பாங்க இல்லைங்களா? கோயில்கள்ல வீடுகள்ல எல்லாம் யாகம் வளர்க்கும் போது, ஹோமம் வளர்க்கும் போது அதுல இந்த நாணயங்கள் போடுவாங்க. ஆனா ஹோமத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஆனா இது மட்டும் சாம்பல் ஆகாது, அப்படியேதான் இருக்கும். கொஞ்சம் கருத்து போகும், அவ்வளவுதான். சோ நாணயங்கள் எரிவதில்லை. சோ சில பொருட்கள் எரியுது, சில பொருட்கள் எரியறது இல்லை. இதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நல்ல எரியக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எரிபொருள்கள் அப்படி சொல்றோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு கொஞ்சமா வெப்பம் கொடுத்தா கூட அதுக்கு அதிகப்படியான வெப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துச்சுன்னா, நம்ம ஒரு பொருளை எரிக்கும் போது அதிக அளவுக்கு வெப்பத்தை வெளிப்படுத்திச்சுன்னா, அந்த வெப்பத்தை நம்ம என்ன பண்ண வேண்டாம், வீணாக்காம அதை நம்ம வேற ஒரு பொருளை வெப்பப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இப்ப பாருங்க, மரக்கட்டை இருக்கும் நம்ம கிட்ட. வீட்டுல விறகு கட்டைகள் இருக்கும். இந்த விறகு கட்டைகளை நம்ம எரிக்கும் போது என்ன ஆகும்? வெப்பம் கிடைக்கும். அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நம்ம வீட்டுல சமையல் செய்துக்கலாம், தண்ணி காய வச்சுக்கலாம் இல்லைங்களா? சோ அந்த சமையல் வேலை எல்லாத்தையுமே இந்த கட்டைகளை பயன்படுத்தி முடிச்சிடலாம். சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எரிபொருள்கள்னு சொல்றோம். சரி, இந்த எரிபொருள்கள் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். முதல்ல திண்ம நிலையில் உள்ள பொருட்களை திண்ம எரிபொருள்கள். திண்ம நிலையில் உள்ள எரியும் பொருள்களை திண்ம எரிபொருள்கள் சொல்லலாம். அதே மாதிரி திரவ நிலையில இருக்கக்கூடிய எரிவதற்கு துணை புரியக்கூடிய பொருட்களை திரவ எரிபொருள்கள்னு சொல்லலாம். அப்புறம் வாயு நிலையில் எரிவதற்கு துணை புரியக்கூடிய பொருட்களை வாயு எரிபொருட்கள் அப்படி சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் திண்ம எரிபொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திண்ம எரிபொருள்கள்ல நமக்கு நம்மளை சுத்தி நிறைய திண்ம எரிபொருள்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சாணம். கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். மாடுகளினுடைய கழிவுகள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த சாணம், மரப்பின்னு சொல்லுவாங்க. இது ஒரு திண்ம எரிபொருள். இதை பயன்படுத்தி நம்ம கிராமங்கள்ல கோயில்கள்ல பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. பாத்தீங்கன்னா இது மட்டுமே பயன்படுத்தி பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மரக்கறி. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விறகு கட்டைகளை எரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மரக்கறி. இதை பயன்படுத்தியும் நம்ம என்ன பண்ணலாம்? சூடுபடுத்த முடியும், எரிக்க முடியும். சோ மரக்கறி. அப்புறம் மரக்கட்டைகள், விறகு கட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அடுத்தது நிலக்கரி பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடியது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட பேரழிவின் காரணமாக அப்போது இருந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் பூமிக்கு அடியில புதையுண்டுச்சு. அப்ப புதையுண்ட சமயம் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு அந்த புதையுண்ட பொருட்களுக்கு எந்த ஒரு காற்றோ எந்த ஒரு நீரோ எந்த மாதிரியான மக்குவதற்கு தேவையான காரணிகள் எதுவும் கிடைக்காததுனால அது அப்படியே அழுத்தப்பட்ட சூழ்நிலையில உள்ளவே அப்படியே அழுத்தப்பட்ட காற்று, வெப்பப்படுத்தப்பட்ட காற்று, இது எல்லாம் சேர்ந்து அதை கடினமான ஒரு பொருளா மாத்திடுச்சு. அப்படி கடினமான பொருளா மாறின பிற்பாடு நமக்கு கிடைச்சதுதான் இந்த நிலக்கரி. இந்த ஒரு நிலக்கரியை உருவாக்குறதுக்கு
பல மில்லியன் ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுது. சோ இந்த மாதிரியான திண்ம எரிபொருட்கள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு இல்லையா. திரவ எரிபொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுல வந்து டெய்லி விளக்கேத்துவாங்க. விளக்கேத்தும் போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கண்டிப்பா அந்த தாவர எண்ணெய் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். நிறைய பேர் வீட்டுல தீப எண்ணெய் எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா. அந்த தீப எண்ணெய் வந்து ஒரு தாவர எண்ணெய் தான். எல்லா தாவர எண்ணெயும் கலந்துதான் இருக்கும். அந்த எண்ணெயை பயன்படுத்தி நம்ம விளக்கு எரிக்கிறோம். நெய் நெய் கூட சில சமயம் அது வந்து நெய் வந்து விலங்கு எண்ணெய்ன்னு சொல்லலாம். இந்த விலங்கு எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேத்துவோம். இல்ல நம்ம வந்து இது யாகங்கள்லாம் வளர்க்கும் போதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு இன்னும் நல்லா எரியணும்ன்றதுக்காக நெய் விடுவாங்க. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு எரிபொருள்ன்ட்டு. சோ பெட்ரோல், டீசல் இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுவும் ஒரு எரிபொருள், திரவ எரிபொருள். இத வந்து நம்ம வாகனங்களை இயக்கத்துக்காக பயன்படுத்திக்கிறோம். அடுத்து மண்ணெண்ணெய். நம்ம வீட்டுல வந்து கரண்ட் இல்லைன்னும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன பாட்டில்ல மண்ணெண்ணெய் ஊத்தி அதுல திரி போட்டு ஏற்றிக்குவோம். இந்த மாதிரி ராந்தல் விளக்குகள் இருந்தா கூட நம்ம என்ன செய்வோம்? மண்ணெண்ணெய் ஊத்தி ஏற்றிக்குவோம் இல்லையா. அதுதான். அடுத்தது வாயு எரிபொருள்கள். வாயு எரிபொருள்கள் அப்படின்னும் போது வாயு நிலையில இருக்கக்கூடிய எரிபொருட்கள் எதெல்லாம் அப்படின்னா இப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போறது வந்து சாண எரிவாயு. இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா சாண எரிவாயுல ஒரு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பேரல் இருக்கு இல்லையா. இந்த பேரல்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாணத்தை போட்டு வச்சுக்குவாங்க. போட்டு வச்சுக்கிட்டு அந்த சாணத்தை வந்து மட்க செய்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வாயுவை, அந்த மட்கும் போது வெளிப்படக்கூடிய மீத்தேன் வாயுவை டியூப் வழியா கொண்டு வந்து நமக்கு வந்து அடுப்பெரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து வந்து தொழிற்சாலைகள்ல வெப்பப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் இந்த சாண எரிவாயுவை. சோ சாண எரிவாயு, சாணத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய வாயுவும் வந்து ஒரு எரிபொருளா பயன்படுது நமக்கு. அடுத்த எரிபொருள் வாயு எரிபொருள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வாயு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால புதையுண்ட பொருட்கள்ல இருந்து வெளிப்பட்ட காற்று, அதுதான் வந்து இயற்கை எரிவாயு. இயற்கை வாயுவா வந்து பூமிக்கு அடியில கிடக்குது. அந்த அழுத்தப்பட்ட காற்றுன்னு சொன்ன இல்லையா, வெப்பமான அழுத்தப்பட்ட காற்றுன்னு சொன்ன இல்லையா, அதுல வந்து இந்த இயற்கை வாயு கலந்துருக்குது. இந்த இயற்கை வாயுவை எடுத்து நம்ம வந்து வாகனங்கள் ஓட்டுவதற்கு பயன்படுத்திக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வாயு எரிபொருள் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். என்னன்னா எல்பிஜி கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது சமையல் எரிவாயு. இது வாயு நிலையில உள்ள ஒரு எரிபொருள் தான். அதாவது நீர்ம நிலையில நமக்கு அழைக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் அதை நம்ம எரிக்கும் போது வாயு நிலைமையில தான் அது இருக்கும். சோ நமக்கு தேவையான எரிபொருட்கள் திடநிலை, திரவநிலை, வாயு நிலைன்னு சொல்லி 3 நிலைகளையும் இருப்ப நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நன்றி மாணவர்களே.